Lot of temples are there in Karnataka. ஒரு நல்ல கோயில் சுப்பிரமணியம், அது வந்து கிக்கே சுப்பிரமணியான்னு சொல்லுவாங்க. ஒரு ஒய்சால ராஜன் இருந்தான், அவனுக்கு ஒரு குரு. ஒரு நாள் அந்த குரு வந்து காட்டுக்குள்ளே ஓடி போயிட்டார். இப்போ அவன் வளரான், குருவே நீ இல்லாமல் என்ன பண்ணுவேன்? அவர் சொல்கிறார், நான் இந்த ஃபிசிக்கல் பாடியை விட வேண்டிய நேரம், நான் அதான் போயிட்டேன், நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவேன், நாளைக்கு காத்தால நீ போய் அந்த தர்ப்பணா நதியில் பாரு, ஒரு நரசிம்ம சம்புடம், நான் ஒரு சால கிராமம் மாதிரி ஒரு பொட்டிக்குள்ளே இருக்கும், ஒரு கண்ணாடி, ஒரு அட்சய பாத்திரம் 3 வரும், அதை வச்சு நீ பூஜை பண்ணின்று, பிற்காலத்தில் ஒரு நாள் நானே வேற உடம்புல வர்றபோது அதை நான் திறப்பேன், அந்த நரசிம்ம சால கிராமத்தை, ஐ வில் ஓப்பன் இட். அது அவருடைய ஆத்மா, அதுக்குள்ளே அவர் வச்சிருக்காரு. ராஜா போய் பார்க்குறான். ஒரு கண்டிஷன் என்னன்னா, அதை திறக்கக்கூடாது, அந்த பாக்ஸ் ஜுவல் பாக்ஸ் மாதிரி ஒன்று. இவன் வந்து முட்டாள் இல்லை, அதை திறக்க முயற்சி செய்கிறான், திறக்க முடியல, யானையை விட்டு திறக்க சொல்கிறான். அப்போ உடம்பெல்லாம் பற்றி எரியுது. அவன் குருக்கிட்ட மன்னிப்பு கேட்குற போது, உன்ன மாதிரியே ஒரு சிலை பண்ணி இந்த மூலையில் வை, வர்ற ஜனங்கள்லாம் உன் மேலே உப்பு மிளகு கொட்ட கொட்ட உனக்கு அந்த உடம்பில் இருக்கிற அரிப்பெல்லாம் போயிடும் அப்படின்னு சாமி சொன்னாருன்ட்டு அந்த மாதிரி ஒரு சிலை வச்சுருப்பாங்க அங்கே. அண்டு பழைய சுப்பிரமணியா வந்து ஒரு புத்து கோயில், அங்கேருந்து 1 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஒரு சுரங்க பாதை இருக்குது, உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஸோ ஒரு பெரிய கோயில் ஜனங்க வசதிக்காக கட்டியிருக்காங்க. அங்கே ஒரு துளசி மாடல் மாதிரி வச்சு அதில் முருகருடைய விக்கிரகங்கள் எல்லாம் இப்படி கர்நாடகா சிஸ்டம் அது மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு எதிரில் கொடிமரம், வாசுகி நாகம், இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் நரசிம்மர் சந்நிதியில் தான் அந்த சம்புடம் வச்சுருக்காங்க. இன்றைக்கும் அந்த அட்சய பாத்திரத்தில் சாமிக்கு படைச்சி அதை கொண்டு போய் பெரிய ஆண்டாவில் சேர்த்து உங்கள் எல்லாருக்கும் சோறு போடுவாங்க. ஸோ நீ கர்நாடகாவில் எந்த கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தை விட சுப்பிரமணியா கோயிலில் கொடுக்குற பிரசாதம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா அவங்க அட்சய பாத்திரத்தில் படைச்சிட்டு சாமி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அட்சய பாத்திரங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது மணிமேகலா தெய்வத்துக்கு நீ வந்து நிறைய தான தர்மம் பண்ணிட்டு தர்ம தேவதை கொடுத்துச்சு நாகத்தீவில் அப்படிலாம் சொல்கிறோம், அந்த மாதிரி. அண்ட் ஒன்றும் பெருசாக போட மாட்டாங்க, ஆனால் நல்லாவே இருக்கும். ஒரு தொகையல் மாதிரி போடுவாங்க, ஒரு ரசம் சாதம், ஒரு காயெல்லாம் போட்டு அதில் மோர் குத்துவாங்க, தட்ஸ் ஆல். அடுத்தது கொல்லூர் மூகாம்பிகை. காட்டுக்குள்ளோ மூகாசுரன் ஒரு ராட்சசன் இருந்தான். அவனை அழிக்கிறதுக்காக சிவசக்தி சொரூபமாக மூகாம்பிகையுடைய அவதாரம் நிகழ்ந்தது. அந்த அசுரனை அழிச்சாங்க அந்த அம்மா காட்டுக்குள்ளே போய். குக்குடாத்திரின்னு பேர் அந்த மலைக்கு. அங்கே இப்போ கூட நீங்கள் போகிறது கஷ்டம், ஏன்னா அங்கே வந்து ராஜநாகங்கள் இருக்குது. ராஜநாகம் கொடிய பாய்சன், அதனால் ஜனங்கள்லாம் போகக்கூடாதுங்கிறதுக்காக இயற்கை தானாக அந்த கொடிய நாகங்கள் அங்கே விட்டுருக்கு. அதனால் அந்த காட்டுக்குள்ளே போகிறது அவ்வளோ உச்சித்தமான விஷயம் அல்ல. அங்கே உக்ராகமாக தெரிந்த அம்பிகையை ஆதிசங்கராச்சாரியார் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணார். அதுதான் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுங்கிறது. அதில் மெயின் கோயில் வந்து ஒரு லிங்கம் டவுளூண்டு தான் இருக்கும். அதில் எஸ் மாதிரி ஒரு சொர்ண ரேகை இருக்கும். சொர்ணம்னா தங்கம். சிவன் சக்தி 2 சேர்ந்த லிங்கம். அதுக்கு முகப்படாமல் ஒன்று வச்சுருப்பாங்க. நிறைய கோயிலில் நீங்கள் பார்க்குறீங்களா, சாமியினுடைய முகம் கிடையாது. பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா இவ்வளோ பெரிய மூஞ்சி இருக்கும், ஆனால் அது ஒரு கல் தான். திருவேற்காடு கரிமரமனுக்கு போயிலேன்னா ஒரு ஃபேஸ் வச்சுருப்பாங்க, அது முகப்படம், உள்ளுக்குள்ளே கல் தான் இருக்குது. ஸோ ஆரம்ப காலங்களில் நட்டக்கல் வழிபாடு தான் இந்து மதத்தில் இருந்தது. பின்னால் ஜனங்களுக்கு புரியறதுக்காக அவங்க அந்த ஃபேஸ் எல்லாம் வச்சாங்க, ஜனங்களுக்கு ஒரு இது வரணும், பிடிப்பு வரணுங்கிறதுனால. ஸோ ஆதிசங்கரர் வச்சது அந்த சொர்ணலிங்கம். அதுக்கு பின்னால் ஒரு விக்கிரகம் பண்ணாங்க, இப்போ உட்காண்டிருக்கிற மூகாம்பிகை மாதிரி பண்ணாங்க. அது ஜனங்களுக்கெல்லாம் புரியுங்கிறதுனால நீங்கள் லைனில் போகிற போது பண்ணுவாங்க. அது பஞ்சாயதனம் உள்ள கோயில். பஞ்சாயதனம் என்ன, ஒரு பக்கம் அகோர வீரபத்ரர் இருப்பார், அதுக்கப்புறம் சுப்பிரமணியர் இருப்பார், அப்புறம் பஞ்சலிங்கம் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய சுவாமியும் விஷ்ணு சக்கரமும் இருக்கும். கோயிலில் அம்பாள் மூலஸ்தானத்தில் இருப்பாள், ஒரு பிள்ளையார் இருப்பார், தீர்த்தம் கொடுப்பாங்க, ஒரு மூலையில் ஒரு பாம்பு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஆதிசங்கரர் அந்த கோயிலை ஸ்தாபித்ததுனால அவருக்கு ஒரு சிலை வச்சுருப்பாங்க. இதுதான் கொல்லூர் மூகாம்பிகை கோயில். ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். யாருக்காவது எதிரிகளுடைய தொல்லை இல்லை ஒரு மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருந்தால் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நல்லாகும். அந்த கோயிலுக்கு நீங்கள் போன உடனே உங்களுக்கு அம்மை போட்டுரும்,
உங்களுக்கு என்ன டிகிரி ஆஃப் அஃபெக்டேஷன் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உடம்புல அம்மை போட்டுரும். இல்லை ஹை ஃபீவர் வரும், ஒரு 3 நாளைக்கு சஃபர் ஆவீங்க. அதுதான் உங்கள் உடம்புல இருந்து அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் போகிறதுக்கான சிம்டம்ஸ். கட்டாயம் அந்த கோயிலில் அதுக்கான வல்லமை இருக்குது. அதனால் கேரளாவில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, கர்நாடகாங்க எல்லாருக்கும் மூகாம்பிகை இருக்குது. எம்ஜிஆர் அங்கே போய் தங்க வாழெல்லாம் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில், நல்லா வசதியான ஹோட்டலுங்க எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க. அங்கே சௌபர்ணிகா நதி ஓடுது, கோயிலுக்கு எதிரில் ஒரு நதி ஓடுது. அந்த ஆற்றுல குளிக்கலாம், அம்மனை கும்பிடலாம். கோயிலில் சாப்பாடு 2 வேளை போடுவாங்க. கர்நாடகாவில் எல்லா கோயிலையும் 2 வேளை சோறு போடுவாங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிறது, உனக்கு தப்பி தவறி வாழ்க்கையில் வெறுப்பு வந்துடுச்சுன்னா சூசைட் பண்ணிக்காத, கர்நாடகா பக்கம் போயிடு. இல்லை நான் நிறைய அட்ரஸ் கொடுக்குறேன், அங்கே கோயிலில் 2 வேளை சோறு போடுவாங்க, ஆறுங்க நிறைய இருக்குது, ஆற்றுல குளி, கோயில் திண்ணையில் இல்லை தர்மசாலையில் படுத்துக்கோ, போய் 2 வேளை கோயிலில் சாப்பிட்டு நிம்மதியாக இரு, நல்ல காலம் வந்த உடனே உனக்கு நல்ல புத்தி வந்துடும், அப்போ திரும்பி வந்துடு அப்படின்னு. இல்லைன்னா போகிற வழிக்கு புண்ணியம் தேடுறதுக்காவது கோயிலில் இருக்கிறேன், இங்கே இருந்து சூசைட் பண்ணிட்டு அப்படி பேயா சுற்றின்னு இருந்தால் என்ன லாபம்? அதனால் கர்நாடகாவில் நிறைய கோயில் இருக்குது, நதிகள் இருக்குது, ஜனங்கள்லாம் ரொம்ப பக்தியானவங்க. எல்லா இடத்துலையும் தண்ணி, ஆறு, நீர்வீழ்ச்சிகள் பார்த்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும். கேரளாவும் கர்நாடகம். கேரளாவுக்கு அடுத்தது வர இது மூகாம்பிகை கோயில். அடுத்தது தர்மஸ்தலம். தர்மஸ்தலம்னா என்ன? தர்மத்துக்குள்ள க்ஷேத்திரம், தர்மக்ஷேத்திரம், தர்மபூமின்னு அர்த்தம். ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் ஹெக்டே. அவர் கனவுல ஒரு குதிரை மேலே ஒரு தர்ம தேவதை வந்துச்சு. நான் இந்த ஊரை புண்ணிய பூமியாக மாற்ற போகிறேன், உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன், நீ நல்லவங்கிறதுனால, அதனால் நான் உனக்கு எல்லா வசதிகளும் கொடுப்பேன், நீ தான தர்மம்லாம் பண்ணிட்டுரு, வருஷத்துக்கு ஒருக்கா வந்து உன்னை கேட்பேன் எல்லாம் ஒழுங்காக நடக்குதான்னு, நீ நிஜமாகவே ஒழுங்காக நடந்து சொன்னியானா ஒன்றும் பண்ண மாட்டேன், இன்னும் கொடுப்பேன், இது பொய் சொல்லியிருந்தியானா நான் அரைஞ்சு கொன்னுடுவேன்னு சொல்லி போயிடுச்சு. ஸோ அவர் என்ன பண்ணார், பீலி ஆடு ஹீடு அப்படின்னு பேர். அந்த வீட்டில் அவர் இந்த இதை ஆரம்பித்தார். அந்த கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பஞ்சாயத்து பண்ணணுன்னா இவர்கிட்ட வருவாங்க. இவர் சொல்கிறது தான் தீர்ப்பு. ஒரு சாமியாடி மாதிரி இவர் சொல்லுவார், இது ரைட்டு இது ராங்கன்னு. ஸோ ஜனங்க அவங்களுடைய மகசூல் நடந்த உடனே நெல் கில்லு எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் சோறு போட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பில்டிங் கட்டினார். யார் வேணால் அங்கே போய் 3 நாளைக்கு ஃப்ரீயாக தங்கலாம், 3 நாளைக்கு ஃப்ரீயாக சாப்பிட்லாம், எந்த காசும் கேட்க மாட்டாங்க. நீ நான் ரொம்ப சுத்தபத்தமான ஆள்லாம் கோயிலில் சாப்பிட தேவையில்லை, அவங்க உனக்கு ஸ்டவ் அரிசி பருப்பு கொடுப்பாங்க, நீ உன் ரூமில் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அவர் ஸ்கூல் ஆரம்பித்தார், பாலிடெக்னிக் ஆரம்பித்தார், ஆஸ்பத்திரி கட்டினார், அதெல்லாம் பண்ணுறாரு, நல்லா பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ இருக்கிற ஒரு பேர் வீரேந்தர் ஹெக்டே. ஒரு ஜெயின். அவங்கெல்லாம் சும்மா ஒரு துண்டு கட்டின்னு இருப்பாங்க, ஒரு துண்டு போத்தின்னு இருப்பாங்க. ஜனங்க போவாங்க, அவங்க எல்லாருக்கும் அச்சதை கொடுப்பாங்க, அழட்டிக்க மாட்டாங்க. அங்கே யார் வேணால் போகலாம். ஒரு நாளைக்கு 10,000-20,000 பேருக்கு எல்லாம் ஸ்டீமில் குக் பண்ணி சாப்பாடு போடுறாங்க. இதே தான், ரசம், கொஞ்சம் காய் போட்ட சாம்பார், அதுலேயே மோர் குத்திடுவாங்க. அண்டு 2 வேளை சோறு போடுவாங்க. நல்லாவே கட்டிருப்பாங்க டைனிங் ஹாலெல்லாம். அந்த கோயிலில் டிக்கெட் இருக்குது, 75 ரூபா 50 ரூபான்னு. நீ அது வேணும்னா வாங்கலாம். அப்போது ஒரு தேங்காய் கொடுப்பாங்க, அது கொண்டாந்து உங்கள் வீட்டு வாசலில் கட்டிக்கலாம். ஒரு 5 பர்ஃபி வச்சு கொடுப்பாங்க. நீ லாலா கடையில் வாங்குறத விட சீப்பான ஸ்வீட்டு தான், நல்லாவே இருக்கும், சாப்பிட்லாம், கோயிலில் சாப்பிட்லாம். ஊரும் ரொம்ப பெரிய ஒரு தர்மஸ்தலம், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. அவர் ஆரம்ப காலத்தில் சோறு போட்டபோது ஐயருங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்களாம், நாங்கள் சிவன் பூஜை இல்லாத இடத்துல சாப்பிட மாட்டோம்னாங்களாம். இவர் பிரார்த்தனை பண்ண உடனே அந்த வெள்ளை குதிரை மேலே இருக்கிற அன்னப்பா சாமி தர்ம தேவதை எங்கேயோ போய் ஒரு சிவலிங்கத்தை கொண்டாந்து கொடுத்துருச்சு. அப்போ ஐயருங்க சொன்னாங்களாம், இது பூத பிரதிஷ்டை, பூத பிரதிஷ்டை, நாங்கள் பிராமண பிரதிஷ்டை இருந்தால் தான் சாப்பிடுவோம் நாங்களாம். அதுக்கப்புறம் வேறு ஒரு சிவலிங்கத்தை கொண்டாந்து ஐயருங்களெல்லாம் வச்சு யாகம் வளர்த்து பண்ணார். அந்த சாமிக்கு பேர் மஞ்சுநாத சுவாமி. அதுக்கு இடது பக்கத்தில் இருக்கிறதுக்கு கன்னிகா பரமேஸ்வரின்னு பேர். அன்னப்ப சாமி ஒரு வாரத்தில் இருப்பார், வெள்ளி புள்ளியார் இருப்பார். இதுதான் அந்த கோயிலுடைய அமைப்பு. ஆர்டர்லி கியூ எல்லாம் இருக்குது. இப்போ புதுசாக ஒரு ஃபியூ இயர்ஸாக 250 ரூபாய்க்கு ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் வச்சுருக்காங்க. உனக்கு அர்ஜென்ட்டாக போனால் அந்த க்யூவில் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு வந்துடலாம், யார் தெய்வமெல்லாம் தேவைப்படாது. அதுக்கு அடுத்தது சிருங்கேரி. ஆதிசங்கரர் மண்டன மிஸ்ரர்னு ஒரு பிரம்மாவுடைய வடிவம் இருந்தார் காசியில். அவர்கிட்ட வாதம் பண்ணார்.
அவருடைய மனைவி பேர் சரசவாணி, அது சாட்சா சரஸ்வதி. அந்த வாதத்தில் என்ன கண்டிஷன், யார் தோத்து போறாங்களோ அவங்க குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு சாமி ஆயிடணும். ஆதிசங்கரர் தோத்து போயிட்டா இவர் சன்னியாசி வேலையை விட்டுட்டு குடும்பத்துக்கு வந்துடணும். இதுதான் சார் பெரிய கதை. அதுக்கு நான் போல. அவங்க தோத்து போட்டாங்க, ஹஸ்பண்டு தோத்து போட்டார். அப்புறம் ஒய்ஃபும் வந்தா, அவளும் தோத்து போயிட்டான். இப்போ ஆதிசங்கர் சொல்கிறார், நீ என் பின்னால் வாமா சரஸ்வதி. சொல்கிற, நான் வருவேன், ஆனால் நீ திரும்பி பார்க்கக்கூடாது. இவர் சரின்னு ஒத்துக்கிட்டார். எங்கள் காசிலிருந்து ஆதிசங்கர் நடக்கிறாரு, அந்த அம்மா பின்னால் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர்றபோது அங்கே நிறைய கர்ப்பிணியான ஒரு தவக்கலை, அதுக்கு பாம்பு வந்து கொடை பிடிச்சிருந்தது. ஆதிசங்கருக்கு ஒரே அதிசயம், தவக்களை சாப்பிட வேண்டிய பாம்பு அதுக்கு நிழல் கொடை குடிக்குதே, என்ன விஷயம்ன்ட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டால் சொல்கிறாங்க, இது ஒரு பெரிய மகான் இருந்தார், ரிஷ்யசிருங்க மகரிஷின்னு. அவர் தவம் பண்ண பூமி, இது தர்ம பூமி, அதனால தான் என் தவக்களை சாப்பிடாத பாம்பு காவல் காக்குதுன்னா. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன கதை வருதுன்னு. அவருக்கு நெத்தியில் கொம்பு முளைச்சிருந்தது, சிருங்கம்னா கொம்பு, அதனால் நெத்தியில் கொம்பு இல்லை, சிருங்கம், சிருங்ககிரி, சிருங்கேரி. அவர் எதிரில் 4 மைல் தள்ளி போனால் ஒரு குக்கிராமம் இருக்குது, எல்லாம் அக்ரகாரம் தான், இன்றைக்கும் அக்ரகாரம் தான், எல்லாம் ஆயிரம் வீடுங்களில் யாகம் வளர்த்துக்கிட்டு எல்லாம் இருப்பாங்க. அங்கே நரசிம்ம மரம்னு இருந்தது, நரசிம்மர் அங்கே தவம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ கூட அங்கே போனீங்கன்னா ரத்த வாடை அடிக்கும். நரசிம்மர் உபாசனை பண்ணார் ரிஷ்யசிருங்க மகரிஷி. அவர் பேர் தமிழில் கலைக்கோட்டு மாமணி. கலைன்னா இந்த இடம், கோடுன்னா கொம்பு, கலைக்கோடு. அதனால தான் தமிழ்நாட்டில் உனக்கு என்ன நெத்தியில் கொம்பு முளைச்சிருக்கா அப்படின்வாங்க. ஏன்னா அவருக்கு முளைச்சிருந்தது. வெள்ளை கொம்பன் விநாயகனை தொட துள்ளியோடும் தொடர்ந்த வினைகளே. வெள்ளை கொம்பு விநாயகர், அவரெல்லாம் ஒரே அம்சம்தான். அவர் நரசிம்ம உபாசனை பண்ணுறார். நரசிம்மர் தரிசனம் கொடுத்து, அப்பா நான் உனக்கு பண்ண வேண்டிய பிளெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டேன், இனிமேல் நீ சிவனை நினை. அவர் வந்து உனக்கு தரிசனம் கொடுப்பாருன்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன். அவர் என்ன வேணும்னு கேட்பார். எல்லா ஊர் கோயில்லையும் சிவன் பாதி சக்தி பாதி இருக்கிறது, இந்த ஊரில் மாத்திரம் நாம் பாதி சிவன் பாதி இருக்கணும். சிவன் வரம் கொடுப்பார். அந்த மாதிரி அவர் தவம் பண்ணார், சிவன் தரிசனம் கொடுத்தாரு. இன்றைக்கி அந்த சிருங்கேரியில், அந்த கிக்கே அக்ரகாரத்தில் இருக்கிற கோயிலில், ரிஷ்யசிருங்கர் கோயிலில் சிவலிங்கம் இருக்கும். அதில் பாதி ரிஷ்யசிருங்க மகரிஷி, பாதி சிவன். ரிஷ்யசிங்கருடைய மனைவி பேர் சாந்தா, தசரதனுடைய மகள் ராமருக்கு அக்கா, அந்த அம்மாவுக்கு சிலர். இந்த பக்கம் பார்வதி. ஸோ 1000 மந்திரம் சொல்கிற போது சாந்தா சமேதாய ரிஷ்யசிருங்காயத்தே நமஹா அப்படின்னு, சாந்தையோடு கூடிய ரிஷ்யசிருங்கருக்கு வந்தனம்னு அர்த்தம். அங்கே சிருங்கேரி முதல் மடத்தை ஆதிசங்கரர் ஸ்தாபனம் பண்ணார். அது கீழே இருக்குது. இந்த நான் சொல்கிற ரிஷ்யசிருங்கர் கோயிலேருந்து 4 கிலோமீட்டர் கீழே வந்தால் அந்த இடத்துல இருக்குது. ரொம்ப பழசு. அதை உற்பத்தி பண்ண ஒரு பேர் வித்யாரண்ய மகாபிரபு. வித்யாரண்யர் மகாலட்சுமி நோக்கி தவம் பண்ணார். மகாலட்சுமி பிரஜனவானம். அப்பா, இந்த ஜென்மத்தில் நீ பணக்காரனாக இருக்கிற மாதிரி உன் ஜாதகத்தில் இல்லை, நீ பண்ண பூஜை வீணாகாது, அடுத்த பிறவியில் நீ பணக்காரன் ஆகிடுவேன். இவர் கொஞ்சம் இருன்றார். நேராக குளத்தில் போய் மொட்டை போட்டுன்னு பூணூல் அறுத்து போட்டு ஒரு முக்கு முங்கிட்டு காவி கட்டிக்கின்னு நான் சன்னியாசி ஆகிட்டேன், சாஸ்திரப்படி சன்னியாசி ஆகிட்டான், அவனுடைய ஒரு ஜென்மம் கழிஞ்சு போச்சு, எனக்கு அடுத்த ஜென்மம் வந்துடுச்சு, போடு பிட்டுக்கினார். அந்த அம்மா நான் என்னடா பண்ணுறதுன்னு கொட்டுற ஆகாசிலேருந்து. இவர் அப்படியே தலைமையில் கேச்சு. அந்த அம்மா சிரிக்கிறா, ஏண்டான்னு. நான் தான் சாமியாகி போயிட்டேனே, நீ கொடுத்த பணத்தை வச்சு நான் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடாது, நாய் வேஷம் போட்டால் குறைக்கணும், சாமி வேஷம் போட்டாக்கா கட்டுப்பாடோடு இருக்கணும், அதனால் இந்த பணம் வேஸ்ட்டாக போகுதேன்னு. அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே, கொஞ்சம் யோசனை பண்ணு உனக்கு தெரியும்னு. இவர் தியானத்தில் பார்க்குறார். 2 பசங்க ஆடு மேய்ச்சினுக்கிறானுங்க. அவங்களுக்கு ராஜாகர யோகம் இருக்குது. இவருக்கு மகாலட்சுமி கிட்ட வாங்கின பணத்தெல்லாம் எடுத்துன்னு அந்த பசங்களை கூட்டின்னு வந்து 2 ஆடு மேய்க்கிற பசங்களை, அவங்க பேர் ஹரிஹரர் புக்கர், அவங்கள விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொடுத்து, இவர் பணத்தில் அவ்வளோ பெரிய விஜயநகர சாம்ராஜ்யம் வந்துச்சு. ஆந்திரா விஜயநகரம் அல்ல, கர்நாடகாவில் ஹம்பி சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற விஜயநகர சாம்ராஜ்யம். ஒரு காலத்தில் அப்படி பண்ணாங்க. அவங்க தான் ஹலபேடு இந்த கோயில்களெல்லாம் கட்டினது. அந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு இந்த சென்னகேஸ்வராயன் கோயில் அதெல்லாம் வந்தது.
அந்த சிருங்கேரி மடத்தில் மடாதிபதியாக இருந்து அந்த மடத்தெல்லாம் நிறுவனவர் யார்? வித்யாரண்யர். அவர் தான் ஆதி ராஜாலாம். சும்மா அவருக்கு அங்கே அதிஷ்டானம் இருக்குது. ஒரு சமாதி கோயில் இருக்குது, பழைய காலத்து கட்டின கலையில் இருக்கும். சென்ட்ரலில் சிவலிங்கத்தில் அவர் இருப்பார். ஒரு பக்கம் பிள்ளையார், ஒரு பக்கம் அம்பாள் இருக்கும். அது வித்யாரண்யருடைய சமாதி கோயில், அதிஷ்டானம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நான் சொன்ன ரிஷியசிருங்கமா ரிஷியோட கோயில். அதுக்கு எதிர்ப்பதில் மல்கானீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது, மலை மேலே சிவன் பார்வதி இருக்கிற. அது போக 12 கோயில் இருக்குது சிருங்கேரியில். கோதண்ட ராமசாமி இதெல்லாம் இருக்குது. அதில் உங்களுக்கு தெரியாத ஒரு கோயில் இருக்குது, அதுக்கு பேர் கேரள பிரம்மான்னு இருக்கும். நீங்கள் அம்பாள் சந்நிதிக்கு நுழையிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் கேரள பிரம்மான்னு இருக்கும். அது யார் தெரியுமா? ஒரு பிரம்மராட்சசன். பிரம்மராட்சசன்ற யார்? தனக்கு தெரிஞ்ச வித்தைகளை யாருக்காவது கற்றுக் கொடுக்காம செத்து விட்டான்னா அவன் அடுத்த பிறவியில் ராட்சசனாக பிறப்பான். யாரை பார்த்தாலும் கேள்வி கேட்பான். யாராவது அவன் கேள்விக்கு பதில் சொல்லிட்டான் அவன் ராட்சச சரீரம் மாறிடும். பதில் சொல்லனா அவன் ராட்சசனாகவே சுற்றின்னு இருப்பான். தான் பிரம்மராட்சசன். ஆதிசங்கரர் கேரளா பக்கம் போன போது ஒரு ராட்சசன் அவர் பின்னால் வந்தான். பார்த்தா நீ ஞானி மாதிரி தெரியுற, எனக்கு எப்படியாவது முக்தி கொடு அப்படின்னு பின்னாலேயே வர ஆரம்பித்தான். ஆதிசங்கர் சிச்சின்னு நீ என் பின்னால் வானாரு. அவனை கொண்டாந்து சிருங்கேரி சன்னிதானம் இல்லை அங்கே உட்கார வச்சிட்டார். நீ கேரள பிரம்மான்னு பார்க்குறவன் உயிரோடு இருக்கிற பிரம்மராட்சசன். இன்றைக்கும் சிருங்கேரி கோயிலில் அம்பாளுக்கு படைக்கிறதுக்கு முன்னே அவனுக்கு தான் படைப்பாங்க. பிரம்மராட்சசனுடைய லட்சணம் என்ன? நீ அண்டா வச்சாலும் தின்னுடுவான், தண்ணி குடமாக குடிப்பான். அதனால் அவனுக்கு வச்சப்புறம் தான் சிருங்கேரியில் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போடுவாங்க. உள்ள நுழையிற அங்கே டோட்டலாக தங்கத்தில் மூலஸ்தானம் இருக்கும். அதான் சரஸ்வவாணி. காசிலேருந்து கூட்டின்னு வந்தார் சரஸ்வவாணி, சரஸ்வதியினுடைய அவதாரம். அந்தம்மா ஜல் ஜல்லுன்னு சதம் போட்டுன்னு அந்த இடத்துல திரும்பி பார்த்த உடனே நின்றுச்சு அது. அதனால் சரி நீங்கள் இருன்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் அந்த அம்மாவை ஆர்கானிக்காக உயிர் துடிப்போட சரஸ்வதியாக பிரதிஷ்டை பண்ணிட்டார். அதான் சிருங்கேரின்றது. அங்கே ஒரு சான்ஸ்கிரிட் காலேஜ் இருக்குது, வேத பாடசாலை இருக்குது, எத்தனையோ மடாதிபதிகள் போயிட்டு இருக்காங்க. ஒரு நடுவில் ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆறுக்கு அந்த பக்கம் மடாதிபதிகளுடைய குட்டியில் இருக்கும், இறந்து போன மடாதிபதிகளுடைய சமாதிகள் எல்லாம் இருக்கும். ஆற்றுக்கு இந்த பக்கம் சாரதா தேவி கோயில் இருக்கும். ஒரு யாகசாலை, ஜனங்க சாப்பிட்றதுக்காக அன்னதான கூடம் எல்லாம் வச்சுருப்பாங்க. எல்லா சங்கர மடத்தை விட ரொம்ப வெல் மெயின்டைன் டெம்பிள் சிருங்கேரி. நீங்கள் போனால் உங்களுக்கே தெரிஞ்சிடும். நம்ம ஊர் மடங்களுக்கும் பூரி ஜெகநாத் சங்கர மடத்துக்கும் துவாரகையில் இருக்கிற சங்கர மடத்துக்கும் ஜோதி மட்டில் இருக்கிற சங்கர மடத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க. அண்டு க்ளீன் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கும். அண்டு இந்த பர்சனல் ஹாப்னாகிங் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அங்கே இருக்கவே இருக்காது. எந்நேரமும் நீ போய் டிக்கெட் வாங்கினா அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே ஒரு பெரிய பிள்ளையார் இருப்பார். அந்த மடாதிபதி ஒரு நாள் ஒரு மஞ்சாவை பிடிச்சி கதவு மேலே வச்சார். அது பிள்ளையார் மாதிரி வந்துச்சு. ஒரு ஆதிசங்கரர் கோயில் இருக்குது. ரொம்ப அற்புதமான இடம் இந்த சிருங்கேரிங்க. அதுக்கடுத்து கட்டில் துர்கா. அந்த கட்டில் துர்காவில் ஒரு ஆறு இருக்கும். அங்கே நந்தினின்னு சொல்லி காமதேனுடைய கண்ணுக்குட்டி இருந்தது. ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் துர்கைக்கு அங்கே ஒரு பிரதிஷ்டை இருக்குது. பெங்களூர்லேருந்து ஃபியூ மைல் போனால் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து போனீங்கன்னா நலி தீர்த்தான்னு ஒரு இடம். நலி தீர்த்தால் வருஷத்துக்கு 2 மாதம் ஒரு குகை திறப்பாங்க. மற்ற நாளில் அங்கே வெளியில் ஒரு கோயில் இருக்கும், அங்கே நீங்கள் கும்பிடலாம். அந்த 2 மாதம் இருக்கு இல்லையா, அப்போ ஒரு கிணறுத்தில் போய் நீங்கள் குளிச்சுட்டு ஈரத்துணியோடு வரணும். அங்கே இவ்வளோ பெரிய குளம் இருக்கும். அந்த குளத்தில் கழுத்தளவு தண்ணியில் நீங்கள் நடந்து போனால் ஒரு குகை வாசலில் ஒரு சிவலிங்கம் இருக்கும். ஆனால் அந்த குகைக்குள்ளே யாரோ ஒரு மகான் தபஸ் பண்ணுறார், கபில ரிஷியாக இருக்கலாம். ஸோ அந்த குகை வாசலில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு நீ தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடலாம். நீ மோசமான ஆள், சுத்தபத்தம் இல்லாத ஆள்லாம் குகைக்கிட்ட ஒன்று போகாத ஒரு பாம்பு தடுக்கும். அதனால் கொஞ்சம் எல்லோரும் பயந்துன்னு தான் அந்த தண்ணியில் கழுத்தளவு போய் அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வருவாங்க. அந்த இடத்துக்கு பேர் நலி தீர்த்தா. நீங்கள் வெப்சைட்டில் போய் எந்த 2 மாதம் திறக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதங்களில் போய் அந்த குகையில் இருந்து அபிஷேகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்குள்ளே யாரோ இருக்காங்க, அவங்க இங்கே வெளியே இருந்து வாங்கிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள வழிபாட்டு வாங்கிக்கிறாங்க. வெளியே ஒரு கோயில் இருக்கும், அது ரெகுலராக திறந்துருக்கும். அந்த மாதிரி ஒரு கோயில் நலி தீர்த்தான்னு சொல்லிட்டு. பெங்களூர் கணேஷா டவுனுக்குள்ளேயே இருக்குது, நீங்கள் பார்த்தாக்கா தெரிஞ்சிடும். இது மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது. உடுப்பி கிருஷ்ணா
நீங்கள் மறக்கக்கூடாத ஒரு இடம். அது மாதவர் பிரதிஷ்டை பண்ணது. கோபி சந்தன உருண்டையாக கடலில் மிதந்து வந்ததை எடுத்து அவர் வச்சுருக்காரு. அந்த கோயிலில் வந்து சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா போடுவாங்க, நிறைய சாப்பாடு போடுவாங்க. ஏன் இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்லன்னா நாங்கள் கொண்டு போய் கோசாலையில் இருக்கிற எல்லா மாட்டுக்கும் தான் கொடுக்க போகிறோம், எப்படியும் வந்து டபுள் யூட்டிலிட்டின்னுவாங்க அவங்க. அப்படி கோசாலைக்காகவே அவங்களுக்கு நிறைய சாப்பாடு போடுவாங்க. அங்கே உடுப்பி கிருஷ்ணர் இருப்பார், குட்டி விக்கிரகம், ரொம்ப அழகாக இருப்பார். நேரடியாக பார்க்க முடியாது, ஒரு ஜன்னல் வழியாக பார்க்கணும். ஏன்னா ஒரு கனகதாசனுங்கிற ஒரு பக்தனுக்கு அவங்க நீ கீழ் ஜாதின்னு உள்ளே விடலை. அப்போ கிருஷ்ணர் அந்த பக்கம் திரும்பி நின்ட்டாராம். அதனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஓட்ட வழியாக தான் எல்லாரும் அவரை பார்க்கணும். அதுக்கு பக்கத்தில் ரொம்ப பழைய காலத்து அனந்தீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல உடுப்பி மடத்தை வச்சு. அங்கே நிறைய மடங்கள் இருக்குது. 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு மடாதிபதியும் சார்ஜ் எடுத்துக்குவாங்க. அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும். அதுக்கு பாரியாயம்னு பேர். ஒரு மடம் போய் அடுத்த மடம் 2வது வருஷம் முடிஞ்சு 3வது வருஷத்துக்கு டேக் ஓவர் பண்ணுவாங்க அட்மினிஸ்ட்ரேஷனு. அது பெரிய விழாவாக நடத்துவாங்க. அண்ட் மடங்களெல்லாம் 200 ரூபாய்க்கெல்லாம் ஏசி ரூம் தராங்க தங்கறதுக்கு. உடுப்பி கோயிலை சுற்றி இருக்கிற இடத்துல உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, கோயிலை சுற்றியே எல்லா மடம் இருக்கும், 200 ரூபாய் தான் ஏசி ரூம் இருக்கும், சுத்தண்ணியெல்லாம் இருக்கும். அங்கேயும் சோறெல்லாம் போடுவாங்க. அண்டு ரொம்ப நல்ல மெயின்டைன்டு கோயில் அது. நீங்கள் எப்பயாவது கோகுலாஷ்டமி மாதிரி நாளில் போயிட்டீங்கன்னா அந்த கோயிலில் தேர் இழுக்கிற இந்த மாதுவ பிராமண பசங்க இருக்காங்கல்ல, அவங்க அவ்வளோ லட்சணமாக இருப்பாங்க. எவனை பார்த்தாலும் கிருஷ்ணனை பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா பாரம்பரியமான குடும்பத்தில் வந்தது, சின்ன வயசுலேருந்து ஒழுங்காக பூஜை பண்ணுறது, அவங்களுடைய பர்சனாலிட்டி எல்லாம் அந்த பெங்களூர் சைடுக்காரங்களா நாம வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தனை பார்த்தாவும் கிருஷ்ண மாதிரி இருக்கும். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அங்கே நடக்கிற கோகுலாஷ்டமி, அங்கே நடக்கிற விழாக்கள் எல்லாம் கட்டாயம் நீங்கள் போனாலும் க்ரௌடி இருக்கும். பட் இட்ஸ் ஒர்த் சீயிங் இட் ஒன்ஸ். இப்போ கர்நாடகாவை பொறுத்த மாத்திரம் ஃபஸ்ட்டு வந்து கோகர்ணம். கோகர்ணம் என்ன, போன வாரம் கூட நான் சினிமா போட்டேன், பக்த ராவணா போட்டேன், பூ கைலாஸ். அதில் ராவணன் சிவபெருமான்கிட்ட இருந்து ஒரு லிங்கத்தை வாங்கின்னு வரான். அது லங்கைக்கு எடுத்துன்னு போகக்கூடாதுங்கிறதுனால பிள்ளையார் ஒரு பால பிரம்மச்சாரி பையனாக வராரு. ராவணன் சொல்கிறான், நான் சந்தியாவந்தனம் பண்ணோம், இதை கொஞ்சம் கையில் வச்சுக்கோ, இது வெயிட் ஆகணும், இல்லை நான் இப்பயே வந்துடுறேன்னு. பிள்ளையார் சொல்லுவார், 3 தடவை கூப்பிடுவேன், நீ வரலைன்னா கீழே வச்சிருவேன். அவன் இல்லை நான் வந்துடுறேன். இவன் இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே இவர் ராவணா ராவணா ராவணான்ற அவன் ஓடி வரத்துக்குள்ளே வச்சு. கோகர்ணம்னா என்ன, அந்த லிங்கத்தோட ஃபார்ம் காது மாதிரி இருக்கும். கர்ணம்னா காது, கோன்னா பசுமாடு. ஸோ அதனுடைய ஷேப்பே வந்து பசுமாட்டோட காது மாதிரி இருக்கும். இன்றைக்கும் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஹூஜ் எருதெல்லாம் இருக்கும். அங்கே ஜனங்கள்லாம் அந்த எருது காதில் போய் அவங்க குறையெல்லாம் சொல்லின்னு இருப்பாங்க. நிஜமான எருதுகிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, ஹூஜாக இருக்கும். கோகர்ணம் அதனுடைய காதில் குறைகளை சொல்லலாங்கிறதுக்காக கோகர்ணம்னு பேர் வச்சாங்க. தண்ணி அடியில் இருக்கும். யார் வேணால் மூலஸ்தானத்துக்குள்ளே போகலாம், யார் வேணால் சாமியை தொடலாம். அண்டு அபிஷேகம் பூஜைலாம் அவங்க பண்ணி வைப்பாங்க. அண்டு ரொம்ப பழைய காலத்து கோயில். அதை ஒட்டி பிள்ளையார் நின்ற கோலத்தில் இருக்கும். கோகர்ணம் ரொம்ப சாதாரணமான ஊர். அங்கே உங்களுக்கு பெரிய ஹோட்டலாக இருக்காது. பார்த்தாக்கா கோகர்ணம் இன்டர்நேஷ்னல் போட்டிருக்கோம், பார்த்தா சீத்த உடுப்பி ஹோட்டலாக இருக்கும். அதனால் நீங்கள் அங்கே தங்க வேண்டாம். அது கடல் கரை ஓரமான ஊருங்கிறதுனால தண்ணியெல்லாம் வேறு உப்பு கிடைக்குமா. அதனால் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா அங்கே ஹோட்டல் பாண்டுரங்கான்னு ஒன்று இருக்குது. அந்த ஹோட்டலில் 800லேருந்து 1000 ரூபாய்க்கு உனக்கு ஏசி ரூமெல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் மகரான்னு ஒரு ரெசார்ட் ஹோட்டல் இருக்குது, நீ அங்கே தங்கலாம். அந்த ஊருக்கு பேர் கும்டா. ஸோ கோகர்ணம் அங்கே இருக்கு. அதுக்கப்புறம் இடுக்குஞ்சி, அதான் பிள்ளையார் நிற்கிற இடத்துல ஒரு வீடு மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப அழகான ஒரு பிள்ளையார் இருப்பார். கடற்கரை ஓரமாக ஒரு சிவலிங்கம் இருந்தது, முருடீஸ்வரான்னு. அதை ஒரு பெரிய கர்நாடகா பணக்காரன் பாம்பே போய் கோட்டீஸ்வரன் ஆகிட்டு அந்த ஊரையே தத்து எடுத்துட்டான். அங்கே ஒரு நர்சிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், பெரிய பெரிய ஹோட்டலு எல்லாம் கட்டிட்டான். ஊரையே அப்படியே ஒரு கோட்டீஸ்வர புரியாக மாற்றிட்டான். அந்த கோயிலை அப்படியே ஒரு 14 அடுக்கு கோபுரம் போட்டு மலை மேலே தூக்கிட்டான். பார்க்கெல்லாம் போட்டான். அண்டு நிறைய தங்கறதுக்கு ரெஸ்டாரண்ட்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப பிரமாதமாக மாற்றிட்டாங்க. ஒரு 9 அடிக்கு 9 அடி இருந்த ஒரு சாதாரண கோயிலை இன்னைக்கு அடையாளம் தெரியாது. இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ். நல்ல உயரத்திலிருந்து பார்த்தா சமுத்திரம் தெரியும். தெர் ஆர் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் போட்டிங், திஸ் அண்ட் தட், அண்ட் கம்ஃபர்டபுள் லிவிங்.
அதனால் அந்த இடம் முருடீஸ்வரான்னு பேர். அதுக்கப்புறம் கோடிலிங்கேஸ்வரான்னு ஒரு கோயில், 1000 சிவலிங்க சால கிராமங்களை வச்சு அதுக்கு மேலே ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை. அந்த இடத்துக்கு கோட்டீஸ்வரான்னு பேர். அண்ட் கோட்டீஸ்வரா இஸ் நியர் குந்தாப்பூர். அங்கே ஒரு ஐயர் இருப்பார். அவரை பார்த்தாவே சிவன் மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு தேஜஸ், யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார். எப்போ பாரு அவர் பூஜை பண்ணிக்கிட்டே தான் இருப்பார், சிவ பூஜை பண்ணிகிட்டே இருப்பார். அந்த கோயில் ஒரு சாதாரண நிலையில் இருந்துச்சு. நான் அங்கே போனேன். ஐ காட் இன் டு ஏ ஹை லெவல் ஆஃப் எக்ஸ்டசி. அப்போது நாங்கள் அந்த ஐயரை கேட்டோம், நாளைக்கு காலையில் இங்கே அபிஷேகம் பண்ணலான் இருக்கோம், எவ்வளோ ஆகும்னு. அவர் ரொம்ப நேரம் யோசனை பண்ணி ஒரு 20 ரூபா அப்படின்னு. அவ்வளோ யோக்கியமான ஆயிரு. நாங்கள் அதுக்கப்புறம் பூ பழம் அதெல்லாம் எடுத்துன்னு போய் பிரம்மாண்டமாக ஒரு பண்ணிட்டு வந்தோம். இப்போ அந்த கோயில் நல்லா ஆயிடுச்சு. அந்த கோயில் நல்லா மண்டபம் போட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க, கோட்டீஸ்வரான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஆனைக்குந்தின்னு ஒரு கும்பாசின்னுவாங்க. அங்கே ஒரு பெரிய பிள்ளையார் இருப்பார், ரொம்ப அழகான கோயில். இதே மாதிரி தான் சென்ட்ரலில் கோயில், அதை சுற்றி பிரகார மண்டபங்கள். அங்கே டெய்லி கணபதி ஹோமம் நடக்கும். பெரிய யாக கொண்டம், நம்ம யாக கொண்டத்தை விட பெருசு. டெய்லி கணபதி யாகம் நடக்கும். அது ஆன உடனே எல்லாருக்கும் ஒரு ரசம் சாதம் மாத்திரம் தான் போடுவாங்க. நான் மெனு கூட கொடுத்துட்றேன். அதே மாதிரி இடுக்குஞ்சிலையும் ரசம் சாதம் மாத்திரம் தான் போடுவாங்க. அண்டு பெரிய பிள்ளையார், அங்கே நிஜமாகவே பிள்ளையார் இருக்கார். அந்த இடத்துல நிஜமாகவே பிள்ளையார் இருக்கார். அண்டு யாராவது பிள்ளையார் உபாசனை பண்ணுறவங்க தான் அது தெரிஞ்சிடும். அங்கே போன உடனே we will get possessed. எப்படி ஒரு யானை மண்டி போட்டு சாமி கும்பிடும், அவையார் சினிமாலெல்லாம் பார்த்துருப்பேன்ல, யானை ஒரு கால் இப்படி மடித்து வச்சுக்கிட்டு இப்படி, அந்த மாதிரி நானே பண்ணாங்க. திடுக்குன்னு என் உடம்புக்குள்ளே பிள்ளையார் வந்துட்டார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இங்கே இருக்கார் இருந்தாலும். ஆனால் யானை மண்டி போட்டு பூஜை பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே வந்துச்சு. ஸோ அது ஒரு இருக்குது. சங்கர நாராயணான்னு ஒரு கோயில் இருக்குது, நரசிம்மசாமி கோயில் இருக்குது. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் டெம்பிள்ஸ். ஜனங்க போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொரநாடு அன்னபூர்ணேஸ்வரி இருக்குது, அங்கே யார் வேணால் போகலாம், தங்கலாம், சாப்பாடெல்லாம் போடுவாங்க. 3 நாளைக்கு எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. மகாலட்சுமி ஒரு வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி சந்நிதி. தலக்காவேரி இப்போ ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. நீங்கள் முதல்ல மைசூர்லேருந்து மடிக்கரை போகணும், மடிக்கரையிலேருந்து பாகமண்டலா, அதுக்கப்புறம் தலக்காவேரி. இல்லை இந்த பக்கம் கண்ணனூர் போயிட்டா கண்ணனூர்லேருந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது கஞ்சங்காடு வழியாக, அங்கே தலக்காவேரி போகலாம். முதல்ல ரொம்ப சின்னதாக கோயில் இருந்தது, இப்போது ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லாம் கல்லுலேயே படிக்கட்டெலாம் போட்டு, அகஸ்தியர் ஈஸ்வரருக்கு ஒரு சந்நிதி மேலே, இந்த பக்கம் பிள்ளையாருக்கு ஒரு சந்நிதி. அங்கே போகணும், ஒரு குளம் மாதிரி இருக்கும், அதில் ஈர துணியோடு போனியானா அங்கே இருக்கிற ஐயர் உன் தலையில் காவேரியை கொஞ்சம் கொட்டுவார், நீ போய் சாமியை கும்பிட்டுட்டு வரலாம். அது தலக்காவேரி. கீழே பாகமண்டலான்னு இருக்குது, அங்கே சுப்பிரமணிய சாமி, பிள்ளையார், சிவன், நாராயணன் இவங்கெல்லாம் இருக்கிற சந்நிதிகள் இருக்கும். அந்த கோயிலையும் ரொம்ப அழகாக எடுத்து கட்டிட்டாங்க. இப்போ அங்கே தங்கறதுக்கு இடம் இருக்குது. ஆனால் யூ ஹாவ் டு கோ அண்ட் டேக் பாத் இன் தி ரிவர். பாத்ரூம் அட்டாச் கிடையாது ரூமுங்களில். ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம். எப்படி நீங்கள் திரிவேணி சங்கமம், பவானியில் இது திருநெல்வேலி மாவட்டத்தில் முக்கூடல் எல்லாம் போய் சிராத்தங்கள் எல்லாம் பண்ணி பூஜை பண்ணுறீங்களோ, அந்த மாதிரி அந்த இடத்துல 3 நதிகள் சேருது. நிறைய பேர் அங்கேயும் போய் பண்ணுவாங்க. நாட்டுக்கோட்டை செட்டியாருங்கெல்லாம் மோஸ்ட்லி அங்கே தான் போவாங்க. அங்கே மேலே ஹோட்டல் கீட்டல்லாம் எதுவும் இருக்காது, கீழே இருக்கும் பாகமண்டலாவில். தலக்காவேரியில் ஜனங்க போய் பொல்யூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆசிரமம் அந்த காலத்தில் நாட்டுக்கோட்டை செட்டியாருங்க கட்டினது. அதை திருச்சி சாமியார்னு ஒருத்தர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் சார்பில் யாரோ ஒரு பையன் தான் அங்கே இருப்பான். போனால் 25 ரூபாய்க்கு ஒரு ரூம் கொடுப்பாங்க. ஆனால் இரும்பு டோரு, பாய், ஒரு தலகாணி தான் இருக்கும். எல்லாம் காமன் டாய்லெட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பையன் உனக்கு ரசம் சாதம் பண்ணி போட்டால் உண்டு, இல்லைன்னா சோத்துக்கு வழி இல்லை. அந்த கோயிலை ஒட்டி ஏதாவது டீ கடை மாதிரி தான் இருக்கும். பட் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். அதாவது அவ்வளோ வைப்ரேஷன் இருக்கிற ஒரு இடம் தலக்காவேரிங்கிறது. நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னைக்கு கூட எனக்கு யாரும் இமெயில் எழுதினாங்க, அங்கே நான் போனேன், எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடம் உண்டு. இட்ஸ் ரியலி அழகான இடம் அது. ஜெயேந்திர சரஸ்வதி கூட தண்டத்தெல்லாம் விட்டுட்டு அங்கே தான் போனார். ஏன்னா அவர் அங்கே போனபோது அவருக்கு பிடிச்சிருந்தது. அதனால் அவர் கர்நாடகா வழியாக காரில் போய் திருச்சி சாமியார்கிட்ட நான் போகிறேன் மேலேன்னு சொல்லி அங்கே போய் உக்காந்துட்டார். தலக்காவேரியில் தான் அவரும் உட்காந்தார் கொஞ்ச நாள். ஏன்னா அவ்வளோ அழகான இடம் அது.
சண்டூர் குமாரசாமி கோயில் சித்திரதுர்காலேருந்து ஒரு 1 hour, இந்த பக்கம் பெல்லாரி சைட்லேருந்து போனால் 2 hours. அது ஒரு காட்டு நடுவில் இருக்கு. தேர் இஸ் அ வெரி வெரி ஒரு மாதிரி மைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, விதவிதமான மைன்ஸ் இருக்காங்க. அயர்ன், பாக்சைட், கால்சியம், அதெல்லாம். அது சாளுக்கியர்கள் காலத்தில் இல்லை ஒய்சாளர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். ரொம்ப பழசு. அதில் உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நார்த் ஈஸ்டில் ஒரு சிவன் பிள்ளையார் இருப்பாங்க. அதுக்கப்புறம் முருகர் நின்ற கோலத்தில் இருப்பார், தனி கோயில். அதுக்கு பக்கத்தில் அம்பாள் நின்ற கோலத்தில் இருப்பார், தனி கோயில். ரொம்ப பழமையான கோயில். பொதுவாக பரமாச்சாரியார் போன்ற பெரியவர்கள் ஒரு கோயிலுக்கு ஒரு தடவை போனாவே பெரிய விஷயம். ஆனால் அவர் அந்த கோயிலில் 3 times போய் கேம்ப் பண்ணி இருந்திருக்காரு. 3 times he stayed there also. அப்படி மகா பெரியவர் காலை பார்க்கறதுக்குன்னு யாரும் சொல்றாங்க. அப்போ காஞ்சி பெரியவர் சொல்றாரு, யாராவது சோமயாகம் பண்ணினான்னா அவனுக்கு ராஜா வெள்ளை கொடை பிடிச்சிட்டு பின்னால வரணும்னு சாஸ்திரத்தில் எழுதியிருக்கு. அதனால நீ சுண்டூர் ராஜா இருக்கான் இல்லையா, குறுநீலம் மன்னன், அவனை கூப்பிட்டு ஒரு கொடை எடுத்துன்னு வான். அவங்க சொல்றாங்க வெள்ளை கொடை இல்லை, கலர் கொடை தான் இருக்கு, ஏதோ ஒன்று எடுத்துன்னு வான்ட்டு. ஸோ சண்டூர் ராஜாவை கொடை பிடிக்க சொல்லி அந்த வேதிக் ஸ்காலரை வரவேற்றாராம் பரமாச்சாரியார். அந்த இடத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட். நான் 1984 அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். எனக்கு கிருஷ்ணவேணி அம்மா சொன்னாங்க. அவங்க சொல்றதெல்லாம் அந்த காலத்து பேச்சு வழக்கு இருக்கும். முருகர் அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டு கைலாசத்துலேருந்து வந்துட்டு இருந்தாரு. வரபோது பார்வதி பின்னால நீ போகக்கூடாது அப்படின்னா நான் போவேன்னாரு. அப்ப நான் சும்மா சொல்லுவாங்க இல்லையா, நம்ம குடும்பங்கள் கூட யாராவது ஒரு பையன் நான் போறேன் விட்டுன்னு கிளம்பலன்னா அப்பாக்கார துறைச்சின்னு போவான். அப்ப நான் உனக்கு செலவு பண்ண பணம்லாம் கொடுத்துட்டு போ அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி பார்வதி சொன்னாலாம், நான் உனக்கு கூட்டின பாலெல்லாம் கடன் கழிச்சிட்டு போ அப்படின்னு. அவ்வளவுதானே சொல்லி அவர் அந்த இடத்துல துப்புனாராம். அதெல்லாம் அந்த மாதிரி மைன்ஸ் ஆயிடுச்சு. இது கிருஷ்ணவேணி அம்மா சொல்ற ஒரு கர்ண பரம்பரை கதை. அந்த இடத்துல நிறைய விபூதி மலைகள் இருக்கும். ஸோ 1984 நான் போனேன். அப்போ அங்கே போகிறதுக்கு வசதி இல்லை, ரோடு இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கேருந்து ட்ரெயின் ஏறி குண்டக்கல் போனேன். குண்டக்கல்லேருந்து ஒரு கூட்ஸ் ட்ரெயின் ஏறி டோர்னக்கல்னு ஒரு இடத்துக்கு போனேன். அங்கேருந்து மைன்ஸ்க்கெல்லாம் போகிற லாரிங்க இருக்கும். அந்த லாரியில் ஏறி உக்காந்துட்டு சண்டூர் போனோம். ரோடு ஒரு மலை அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ மோசமாக இருக்கும். லாரிங்கெல்லாம் ஹெவியாக போயிட்டு அந்த ரோட்ல 1 கிலோமீட்டர் போறதுக்கே அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அவ்வளவு மோசமான சாலைகள். ஸோ ஐ வென்ட் தேர். போனா அந்த காட்டு நடுவில் அந்த கோயில்னா நான் போன காலத்தில் எதுவுமே இருக்காதுங்க. ஒரு பழைய பாழடைஞ்ச மண்டபம், அதில் பாய் ஜமக்காலம் போட்டு வச்சிருப்பாங்க. நான் அந்த மண்டபத்தில் தான் படுத்துக்குவேன். கோயிலில் ரசம் சாதம் போடுவாங்க ஒரு நாளைக்கு ஒருக்கா, அதை சாப்பிடுவேன். ஸோ அங்கே 6 முருகனுடைய கோயில் இருக்கு. ஒவ்வொரு கோயிலையும் வரிசையா பார்த்துட முடியாது, இறங்கணும் திருப்பி ஏறி வரணும். அந்த மாதிரி 6 இடங்கள்ல 6 முருகன் கோயில் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே தங்கி அங்கேயே பார்த்து, அப்பெல்லாம் பெரிய அளவுக்கு வசதி இல்லை. ஏதாவது அருவி தேடி போய் குளிக்கணும். நான் கோயில் கிட்ட தண்ணி வசதி எல்லாம் அப்ப கிடையாது. அந்த சின்டாக்ஸ் டேங்க்ல அவங்க தண்ணி பிடிச்சி வச்சிருப்பாங்க, அதுல குளிக்க வேண்டியிருக்கும். இப்படி நான் அங்கே தங்கி இருந்த காலம். அதுக்கப்புறம் நிறைய தடவை போயிருக்கேன். இப்போ ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. இப்போ பெல்லாரியில இருந்து சண்டூர் போற ரோடு ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்க ஜிண்டல் அலுமினியம் ஃபேக்டரி இருக்கு. ஜிண்டல்காரங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் கட்டிட்டாங்க. ரொம்ப நல்ல ரூம்ஸ், நல்ல ஃபுட் எல்லாம் கிடைக்குதாங்க. அது போக ஒரு 3000 7,000 ரூபாய் ரெண்ட்ல ஒரு ரெசார்ட் மாதிரி அந்த சண்டூர் கோயிலிருந்து 4 கிலோமீட்டர்ல கட்டியிருக்காங்க. அங்க ஒரு 4 ரூம் வச்ச ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. ஆனா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அது ராஜா, அது அவருடைய பிரைவேட் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சிருக்காங்க. இப்ப கூட யாருன்னா போகணும்னா சித்திரதுர்கா போயிட்டு சித்திரதுர்கால இருந்து தே கேன் ஹையர் a taxi and go, or buses are going once in a way. And this is very near to Hospet. இந்த மைன்ஸ் எல்லாம் இருக்கிற இன்னொரு ஊர் இருக்கு கர்நாடகால, ஹாஸ்பேட்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இது கிட்ட தான், 32 கிலோமீட்டர் ஃப்ரம் தேர். ரொம்ப பழமையான கோயில் என்பதும், அந்த காலத்தில் இருந்து அங்க பூஜைகள்லாம் ஒழுங்கா ராஜாக்கள் செஞ்சிருக்காங்கிறதும், பரமாச்சாரியார் மாதிரி இருக்கிறவங்க அங்க போய் தங்கியிருக்காங்கிறதும்
இதெல்லாம் அந்த கோயிலுடைய எனர்ஜி லெவலுக்கு. ஏன்னா நார்மலா ஒரு பழைய காலத்து கோயில்ல நாளடைவில் எனர்ஜி போயிடும். அதே பக்கத்துல நீங்க போய் பாருங்க, இந்த கோயில் இருக்கும், நம்ம ஹம்பின்னு சொல்லுவாங்க, பழைய காலத்து விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரம் ஹம்பி. அதெல்லாம் ஒரு மாதிரி டொக்காயிடுச்சு, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெனியூ பண்றாங்க. நான் போன வாரம் கூட போயிருந்தேன். ஒரு 2 temples are there which are very ancient, which belong to Vijayanagaram dynasty. ஒன்று வந்து பேலூர், இன்னொன்று ஹலபேடு. ஹலபேடுல ரொம்ப அழகான ஒரு சிவலிங்கம். அண்ட் சென்னகேசவ பெருமாள்னு ஒரு கோயில் பேலூர்ல இருக்கு. அதெல்லாம் கூட இந்த மாதிரி மகாராஜாக்கள் கட்டினது. பெருமாள் நின்ற கோலத்தில் ரொம்ப அழகா இருப்பாரு. அதை விடவும் அந்த கோயில் வந்து ரொம்ப ஆர்கிடெக்சுரல். ஒரு ஆள் இருந்தார், அவர் பேர் அமரசிற்பி ஜக்கண்ணா. அவர் ஒரு 23 வருஷம் தன் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு, பிரெக்னண்டா இருந்த மனைவியை விட்டுட்டு போய் அந்த ஆட்களை எல்லாம் வச்சு கட்டின கோயில் அது பேலூர் சென்னகேசவ பெருமாள் கோயில். சின்ன சின்ன நுணுக்கமான வேலைகள்லாம் பண்ணிருப்பாங்க. ரொம்ப ஹியூஜ் டெம்பிள். அண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் இன் பிட்வீன் சிக்மகளூர், அதுக்கு பக்கத்தில் இருக்கு. இந்த ஹம்பி எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் கூட கிட்ட தான். அண்ட் அந்த சிற்பியை எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ண வேண்டிய காலம் வருது. இப்போ 22-23 வயசுள்ள ஒரு சின்ன பையன் அங்க வரான். அவனும் சிற்பி. அவன் சொல்றான், ராஜா நீ இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணக்கூடாது, உன் நாட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு. ராஜா கேட்பான், ஏம்பான்ட்டு. அவன் சொல்லுவான், இந்த சிலை பண்ண கல்லுக்குள்ள ஒரு தேரை இருக்கு, அதனால அந்த சிலையை வச்சா உன் நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு. அப்ப அமரசிற்பி ஜக்கண்ணா இருக்கார் இல்லையா, அவர் சொல்றாரு இருக்காது அப்படின்னு. 2 பேரும் சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இதுல ரியல் உண்மை என்னன்னா, அந்த இளம் சிற்பி வந்து அவருடைய மகன் தான். அவர் 23 வருஷத்துக்கு முன்ன பிரெக்னென்ட் ஆயிருந்த வைஃபை விட்டுட்டு அங்க போயிட்டு அந்த வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவன் பெரியவன் ஆகி 2 பேருக்கும் டச்சே கிடையாது. அவன் அந்த இடத்துல வந்து இதை சொல்லிட்டு இருக்கான். அவருக்கு தெரியாது தன் மகன் தான் இதுன்னு சொல்லிட்டு. சோ 2 பேரும் சபதம். அவர் சொல்றாரு, நான் என்னுடைய கையை காலை வெட்டிக்கிறேன்ற மாதிரி ஏதோ சொல்றாரு. இவன் நான் வந்து என் கண்ணை குத்திக்கிறேன்னு சொல்லுவான். சிலையை உடைச்சு பார்த்தா அவன் சொன்ன இடத்துல தேரை இருக்கு. அதனால அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணல. இப்போ அமரசிற்பி ஜெகன்னா கையை வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் சேலஞ்ச் பண்றாரு, கையே இல்லாம நான் இன்னொரு சிலையை வடிச்சு காட்டுறேன் அப்படின்னு கால்களால வாயிலால ஒரு சிலையை வடிச்சாரு. அந்த சிலை தான் இப்போ அந்த பேலூர் கோயில்ல இருக்காரு. அந்த சிலையை வடிச்சு பிரதிஷ்டை பண்ண போது அவருக்கு திரும்பவும் கை கொடுத்துட்டாரு சென்னகேசவ சாமி. ரொம்ப ஃபேமஸான ஒரு சினிமா, ராஜ்குமார் சரோஜாதேவி எல்லாம் நடிச்சு வந்தது. அமரசிற்பி ஜெகன்னன் கன்னடத்தில் வந்தது, தெலுங்குல வந்தது, தமிழ்ல வந்ததுதான் எனக்கு தெரியாது. சோ இதெல்லாம் அந்த பேலூரை சம்பந்தப்பட்டு தொடர்பு பட்டு இருக்கிற இடங்கள். நீங்க ஹம்பிக்கு போய் பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு 100கணக்கான ஏக்கர்ல இருக்கும். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய டெப்ரிஸ் சொல்லுவாங்க, இடிபாடுகள். அவங்க கட்டின ஒரு கலை நயமிக்க அழகான கற்கோயில்கள் எல்லாம் மூலியா இருக்கும், அரைக்குறையா உடஞ்சி இருக்கும். ஸ்லோவா ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த கோயில்களை. அண்ட் ஒரு சிவன் சந்நிதி ரெடி பண்ணியிருக்காங்க, ஒரு அம்பாள் சந்நிதி ரெடி பண்ணியிருக்காங்க. நம்மால ஒரு சின்ன பிளாட் கட்டுறதுக்கே நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம். அவங்கெல்லாம் அந்த காலத்துல வெறும் மனுஷர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காகவும் தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துறதுக்காகவும் இப்படிப்பட்ட அற்புதமான கோயில்களை எல்லாம் கட்டியிருக்கிறார்கள். இது அத்தனையும் விஜயநகர சாம்ராஜ்யனுடைய காலத்துல வந்தது. ரொம்ப அற்புதமாக ஒரு விஜயநகர சாம்ராஜ்யம் நிலை பெற்று இருந்தது. அதுக்கப்புறம் முஸ்லிம்கள் எல்லாம் படையெடுத்து வந்தபோது நாளடைவில் அழிஞ்சு போச்சு. அந்த கோயில் ரொம்ப நல்ல கோயில், இப்ப சுத்தம் பண்ணிட்டாங்க. கோயிலை நல்லா சுத்தம் பண்ணி ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மூலமா அதை பழமை மாறாம ராஜகோபுரம் எல்லாம் இருக்கு, ஒரு நந்தவனம் எல்லாம் வச்சிருக்காங்க. கோயில்ல போனா தங்கறதுக்குன்னா கோயில்ல நான் சொன்ன மாதிரி பழைய காலத்து ஹாலு ஜம்காலம் இருக்கும். ரசம் சாதம் 2 வேளை போட்டுருவாங்க. இப்ப டாய்லெட் எல்லாம் கட்டியிருக்காங்க, அந்த காலத்துல இல்ல. இப்ப கோயிலுக்கு பேக் சைட்லயே டாய்லெட் எல்லாம் கட்டியிருக்காங்க. அங்க இருக்கிற ரெசார்ட்லயாவது இல்ல, அங்கிருந்து வந்தா சண்டூருங்கிற ஊர் இருக்கு ஒரு 10 கிலோமீட்டர்ல, அங்கிருந்து பஸ் எல்லாம் போகும் கோயிலுக்கு. அங்க சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் லாட்ஜஸ் எல்லாம் இருக்கு, அங்க தங்கிட்டு இல்ல அந்த ஜிந்தல் அலுமினியம் காரனுடைய ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிட்டு நீங்க போயிட்டு வரலாம் கோயிலுக்கு. இட்ஸ் ஒர்த் இட்,
ரொம்ப பழமையான கோயில். பரமாச்சாரியார் மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம் போய் இருந்த இடம். ஸோ இட்ஸ் ஒர்த் இட். அங்கே இருக்கிற பவருக்கு காரணம் ரொம்ப பழமையான கோயில். பராசக்திக்கு தனி சந்நிதியும் முருகருக்கு தனி சந்நிதியும் இருக்கு. நான் அந்த கோயிலுக்கு நிறைய தடவை போயிருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால, இல்லை அதுக்கப்புறமும் போயிருக்கேன். ஐ எம் டாக்கிங் அபவுட் an incident which was 5 years ago. நான் அந்த கோயிலில் அம்பாள் சந்நிதியில் உட்காந்துருக்கேன். அப்போ திடீர்னு ஐ வென்ட் டு டோட்டல் சைலன்ஸ் ஃபார் ஹவர்ஸ் டுகெதர். இப்போ நமக்கு ஆரம்பத்தில் வாலண்டியராக இருந்த ஒரு பொண்ணு கனடாவில் இருக்கா. மீட் பண்ணுறதுக்கு சோஷியல் மீட்டிங்காக போயிருக்காங்க. அப்போ அவள் படுத்துட்டு இருக்கா, எழவே இல்லை காத்தாலேருந்துன்னு ஹஸ்பண்ட் சொன்னோடனே போய் பார்க்குறா. அவள் மயக்கத்தில் இருக்கா. உடனே ஃபோன் பண்ணி ஆஸ்பத்திரியிலேருந்து ஆம்புலன்ஸ் வர வச்சு கொண்டு போனா அந்த டாக்டருங்க சொல்றாங்களாம், இவளுக்கு 1 hour கழிச்சு நீங்க வந்திருந்தா உயிரோடு இருக்க மாட்டா, அவளுக்கு பிரெயின் டியூமர் பிளாஸ்ட் ஆகி செத்து போயிருப்பா அப்படின்னாங்களாம். ஸோ உடனே ஒரு ஆந்திரா டாக்டர் வந்து நான் பண்றேன் சர்ஜரின்னு சொல்லி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அன்னைக்கே சர்ஜரி பண்ணி 5-6 வருஷம் ஆகி போயிட்டு அந்த பொண்ணு நல்லாயிட்டா. அந்த பொண்ணு நல்லா ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது அந்த கோயிலில் இருக்கிற பராசக்தி தான். ஏன்னா நான் அங்கே இருக்கிற போது தான் இந்த இன்சிடென்ட் எனக்கு எதுவும் தோணுச்சு. உட்காந்தேன், அவளை எடுத்துன்னு போய் ஆம்புலன்ஸில் போட்டு ஆப்ரேஷன் பண்ணி அவளை கொண்டு போய் ஐசியூல போடுற வரைக்கும் நான் அப்படியே தான் அங்கே உட்காந்து தியானத்தில் இருந்தேன். ஸோ ஒரு நல்ல ஆத்மா ஏதோ ஒரு காலத்தில் சம்ரட்சணா கைங்கரியம் பண்ண பொண்ணு காப்பாற்றப்படுவதற்கு காரணமாக இருந்தது கூட சண்டூர் பராசக்தி தான். இட்ஸ் எ லைவ் இன்சிடென்ட்ங்கிறதுக்காக நான் சொன்னேன். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் டெம்பிள்ஸ். இங்கெல்லாம் நீங்கள் போகணுன்னா உங்களுக்கு ஒரு விட்டேத்தியான மனோபாவம் இருந்தால் தான் முடியும். இல்லைன்னா நீங்கள் எடுத்துன்னு போகிற இந்த ட்ரங்க் பொட்டி இதுவே உங்களுக்கு பெரிய பாதை ஆகிப்போகுது. இந்த சூட்கேஸுக்காக ஒரு ரூம் எடுக்கணும், அந்த ரூமுக்காக தண்ட செலவு பண்ணோம். பேசாமல் நான் அந்த காலத்தில் சுற்றுற மாதிரி ஒரு காய் வேஷ்டி, ஒரு துண்டு, இன்னொரு காய் வேஷ்டி, ஒரு கோபால் பால்படி இருந்தால் போகிறோம். எங்கேனும் போகணும், ஆற்றுல குளிக்கணும், சாமியை பார்க்கணும், திண்ணையில் படுத்துக்கணும், கோயிலே சாப்பிடணும், அந்த மாதிரி நான் ஊர் சுற்றியிருக்கேன். நீயும் அந்த மாதிரி சுத்த முடிஞ்சா நத்திங் லைக் தட்.